வெஜ் மக்கன்வாலா செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் ஒரு குக்கரில் தக்காளி, வெங்காயம், கேஷ்யூஸ், காய்ந்த மிளகாய், இஞ்சி மற்றும் பூண்டை போட்டுக் கொள்ளுங்கள். இப்பொழுது தண்ணீர் ஊற்றி பட்டர் மற்றும் உப்பை சேர்த்துக் கொள்ளுங்கள். மக்கன்வாலா என்றால் பட்டர் உள்ள டிஷ், அதனால் பட்டரை தாராளமாக போட்டுக் கொள்ளுங்கள். சோ இவையெல்லாம் சேர்த்து மூடி போட்டு குக் செய்யுங்கள். இப்பொழுது உங்களுக்கு பிடித்த வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கொண்டு உப்பு சேர்த்து 10 நிமிடத்துக்கு வேக வைத்து விடுங்கள். குக்கரில் வேக வைத்த கலவையை நன்றாக மிக்ஸ் செய்து ஆற வைத்து மிக்சியில் போட்டு ஸ்வைங் என்று அரைத்து விடுங்கள். இப்பொழுது ஒரு குக்கரில் எண்ணெய் மற்றும் பட்டரை சேர்த்து ஜீரா, சில்லி பவுடர், கசூரி மேத்தியை போட்டு நன்றாக வதக்க வேண்டும். அடுத்தபடியாக பாயில் செய்த வெஜிடபிள்ஸை போட்டு நன்றாக மசாலாவில் பரட்டி எடுங்கள். வேண்டிய அளவுக்கு கோல்கேட்டை சேர்த்து உப்பின் ஞானத்தை சேர்த்து கரம் மசாலாவை சேர்க்க வேண்டும். இப்பொழுது அரைத்து வைத்த பேஸ்டை சேர்த்து கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணீரை ஊற்றி ஹனியை சேருங்கள். நம்ம வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சாதிக்க ஒரு திருப்பி கொடுக்க ஒரு கரெக்டான அளவுக்கு கொழுப்பு தேவை. அந்த கொழுப்பை தான் இப்ப நம்ம ஆட் பண்ண போறோம். #வாழ்க்கை பாடங்களும் சமையல் தந்திரங்களும். வெள்ளையான கொழுப்புகளை, அதாவது பன்னீர், சீஸ், ஃப்ரெஷ் கிரீமை ஆட் செய்ய வேண்டும். இப்போ நான் எதுக்கு வெள்ளைன்னு மென்ஷன் பண்ண தெரியுமா? பாட்டுக்கு லீட் கொடுக்க தான். வெள்ளை நிறமே வெள்ளை நிறமே, கொழுப்பு சக்தி உள்ள நிறமே, பன்னீர் சீஸில் காணும் நிறமே, எனது மனது நிறமே, எனது மனது நிறமே, எனது மனது நிறமே. #வெள்ள மனசுக்காரன். இப்படி பாட்டெல்லாம் பாடி லெமனை பிழிந்து கொத்தமல்லி தூவி இறக்கினால் சுவையான வெஜ் மக்கன்வாலா ரெடி. பார்க்கவே செம்ம எம்மியா இருக்குல்ல. பரோட்டா சப்பாத்திக்கலாம் செம்மையா கபால் கபால்னு உள்ள இறங்கும். நீங்களும் சமைத்து மகிழுங்கள். ஹேவ் ஃபன் காய்ஸ். ஓகே பாய்.